எல்லா எல்லா கட்சியும் சேர்ந்து தான் கேட்குறாங்க கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் பதிலே கொடுக்க மாட்றாரு, ஒளிறாரு. இவர் எதுக்கு விஜய் கிட்ட போலாம்? விஜய் வந்து இப்போ தான் வந்து ஒரு இளம் அரசியல்வாதி. இதுக்கு மேல தான் அவர் வந்து என்ன பண்ணணுங்கிறத வந்து பண்ணுவாரு. இப்போ ஒரு 4 வருஷமா அவர் இங்க இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எதுவுமே கிடையாது. அவங்கவங்களுக்கு குற்றங்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. இது குற்றம், அது குற்றம். நிறைய வந்து அவர் இதுவரையும் சொல்லல. இது கரெக்ட்டு, இது செஞ்சது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்றது வந்து எதுவுமே இல்லையே அவர்கிட்ட. டெய்லி மீடியாவுல வந்து குற்றத்த தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவராவது பேசுறாரு. ஆனா விஜய் வந்து களத்துக்கே வராம அரசியல் பண்றேன்னு அதான் சொல்றாரு. அரசியலு. களத்துக்கே வராத பண்றது தான் அரசியலு. களத்துக்கு வந்தா தான் அரசியல் கிடையாது. ஏன் நம்ம அவர வந்து ரொம்ப தூண்டி நம்ம விட்டு வேடிக்கை பார்ப்பானா? அவர் தான் அரசியல் பண்ணின்னு தான் இருக்கிறாரு. வீட்ல இருக்கவருக்கு எப்படி மக்கள் அவர் பிரச்சனை வீட்ல தெரியும்? இருக்கிறாருன்னு யார் சொன்னாங்க? எத வச்சு அவர் முடிவு பண்றாரு? வீட்ல இருக்காருன்னு எத வச்சு சொல்றாரு? அவரும் போறாரு, வராரு. இப்ப தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னன்றது அந்தந்த மாவட்டத்துங்கள்ல, அந்தந்த தொகுதியில என்ன பண்ணணும்? ஏது செய்யணும்? அவருடைய கட்சிய வந்து வலுப்பட்டு பெற்று தான் அவர் வந்து வெளிய வந்து பேசுவாரு. ஒண்ணுமே இல்லாம வந்து எப்படி பேச முடியும்?